தினகரனுடன் செங்கோட்டையன் சந்திப்பு என தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சென்னையில் டிடிவி தினகரனுடன் செங்கோட்டையன் சந்திப்பு என தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், விவரங்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை அதிமுக மூத்த தலைவருமான திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்று சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது அதிகாரப்பூர்வமான தகவலாக இருந்த போதிலும் இந்த சந்திப்பு நடைபெற்றதற்கான தகவல் இருக்கின்ற அடிப்படையில் இதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய பணியில் தான் இறங்கி இருப்பதாகவும் அதற்காக அதிமுக தலைமை காலக்கெடுவை கொடுத்திருந்தார். அது கடந்த 10 நாட்கள் முன்பே முடிந்த நிலையில் செங்கோட்டையன் சென்னையில் முகாமிட்டிருக்கிறார். கடந்த 2-3 நாட்களாக அவர் சென்னையில் முகாமிட்டிருந்த நிலையில் இன்றைய தினத்தில் டிடிவி தினகரனை அவர் சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த சந்திப்பு சுமார் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை நடந்திருக்க கூடும் என்றும் தகவல் இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த சந்திப்பில் அவர்கள் பேசப்பட்டது என்ன, ஏனென்றால் டிடிவி தினகரன் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதே போல கட்சியின் எந்த பொறுப்பிலும் இருக்கக்கூடிய இவர்கள் சாத்தியம் இருக்கிறதா என்பதும் பேசியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் டிடிவி தினகரன் உறுதியாக இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றினால் மட்டுமே கூட்டணியை பற்றி பரிசீலிக்க முடியும். ஆனால் இருக்க சூழ்நிலையில் அது பேசக்கூடிய நிலையில் இல்லை என்று அடையாறில் உள்ள இல்லத்தில் டிடிவி தினகரனை இன்று மதியம் செங்கோட்டையன் சந்தித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே டிடிவி தினகரனை அண்ணாமலை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய நிலையில் இன்று செங்கோட்டையனை டிடிவி தினகரன் சந்தித்திருப்பது பெரும் பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது அரசியல் களத்தில். சுபாஷ், தொடர்ந்து நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். ஏற்கனவே முதலமைச்சர் வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்றுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் வெளியேறி இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ செங்கோட்டையன் அவர்களினுடைய இந்த சந்திப்பு என்பது கவனம் பெறுகிறது. ஏனென்றால் அதிமுகவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பு, அதாவது கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த பணி தற்போது செய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அதே நேரத்தில் இவங்க செய்யலாம், நான் செய்யலாம் அப்படின்றதையும் செங்கோட்டையன் பதிவு செய்திருந்தார். ஏற்கனவே கடந்த 5ஆம் தேதி நடந்த செய்தியாளர் சந்திப்புல தற்போது அதற்கான பணியை அவர் தொடங்கிவிட்டாரோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கேள்வியுமாக அது எழுகிறது அரசியல் களத்தில். அதிமுகவினுடைய மூத்த தலைவரான செங்கோட்டையன் டிடிவி தினகரனை சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சுபாஷ், ஏற்கனவே டிடிவி தினகரனை அண்ணாமலை சந்தித்து என்டிஏ கூட்டணிக்கு வரும்படி அழைப்பு விடுத்திருந்தார். தற்போது இந்த சந்திப்பானது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? இல்ல, மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்றத அண்ணாமலை கேட்டிருந்தார். ஆனால் டிடிவி தினகரன் உறுதியாக இருக்கிறார். இன்று கூட நமது செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் தெளிவாக சொல்லியிருந்தார், முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றாத பட்சத்தில் நாங்கள் பரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது, அதுக்கான சூழ்நிலை இப்போது இல்லை என்பதை அவர் திட்டவட்டமாக சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தற்போது இவர்களது சந்திப்பானது நடந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு சந்திப்பாகத்தான் இந்த சந்திப்பு இருக்க போகிறது. எதிர்வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலுக்கான வலுவான ஒரு கட்டமைப்பை அதிமுக உருவாக்க வேண்டும். அதனால் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்றுதான் செங்கோட்டையன் வலியுறுத்தி அதிமுக தலைமைக்கு அதை ஒரு தகவலாக சொல்லி செய்தியாளர்கள் சந்திப்பையும் நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. சுபாஷ், இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை டிடிவி தினகரன் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இந்த கருத்து பொறுத்த வரைக்கும் இதற்கு செங்கோட்டையன் என்ன மாதிரியான எதிர்வினைகளை ஆற்றுவார்? அவரது ஸ்டாண்ட் இதில் எப்படி இருக்கும்? சுபாஷ், தொடர்ந்து நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். டிடிவி தினகரனை தற்போது செங்கோட்டையன் சந்தித்ததாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த சந்திப்பு எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது?
அதாவது செங்கோட்டையன் ஒற்றுமைக்கான ஒரு குரல் கொடுத்துட்டு ஒரு டயத்தை பிக்ஸ் பண்ணார் 10 நாள்ட்டு எடப்பாடி பொதுச் செயலாளர், அதிமுக பொதுச் செயலாளருக்கு. அது உடனே பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அவரோட பதவியை பிடுங்கிட்டாரு. பதவியை பிடுங்கிட்டு இப்போ வெறும் கட்சி உறுப்பினராக மட்டுமே செங்கோட்டையன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் டெல்லி போயிட்டு வந்தாரு. டெல்லி போயிட்டு வந்த பிறகு அவர் இன்னும் கட்சியிலேருந்து அவர் நீக்காத இருக்காங்க. ஸோ இந்த சூழலில் தான் செங்கோட்டையன் என்ன சொன்னார், நான் தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் பார்ப்பேன்னு சொன்னார். ஸோ அவங்க கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்காரு. இவங்களெல்லாம் சேர்க்கறது இல்லை அப்படின்றது மூலமாக, அதாவது ஓபிஎஸ்சியோ தினகரனையோ ஈவன் கூட்டணியில கூட என்டிஏ கூட்டணியில கூட சேர்க்கறது இல்லைன்னு ஒரு முடிவில் இருக்காரு. அதிமுகக்குள்ள சேர்க்கறது அது முடியவே முடியாதுன்றதுல உறுதியா இருக்கார். எடப்பாடி கூட்டணிக்குள்ள சேர்க்கறதும் அதுக்கு கூட விருப்பப்படலைன்றதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த சூழலில் செங்கோட்டையனுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடியுடைய அந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது செங்கோட்டையன் இப்போ போய் தினகரனை சந்தித்துட்டு வந்தது என்பது கண்டிப்பாக எடப்பாடியிடம் ஒரு எதிர்வினையை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர் அடிப்படை உறுப்பினரிலிருந்து கூட நீக்கப்படுவதற்கான உறுதியானால், இந்த சந்திப்பு உறுதியானால் அவர் செங்கோட்டையனை அடிப்படை உறுப்பினர்லேருந்து கூட எடப்பாடி அவர்கள் நீக்குவார்கள். இந்த விஷயத்துல பாஜக எந்த விதத்திலையும் தலையிட மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க ஃபுல் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துட்டாங்க எடப்பாடிக்கு. உங்க கட்சி விவகாரமா நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ செங்கோட்டையன் இனிமே அவருடைய அரசியல் எதிர்காலத்தை அவர் தினகரனோட சேர்ந்தோ இல்லை ஓபிஎஸோட சேர்ந்தோ எப்படி எடப்பாடியை எதிர்கொள்வது, அரசியல் ரீதியாக எதிர்கொள்வது என்பதை அவர்கள் தான் திட்டமிடலும். அதற்கான ஒரு முன்னேற்பாடாகத்தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கும் என்பது என் கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்த மைக்கு நன்றி திரு பிரியன்.